ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது ஒரு 2 மார்க் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. State the necessary and sufficient condition for a system of forces to keep a particle in equilibrium. System of forces na 2-3 தான் இல்லை, நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து அந்த பார்ட்டிக்கிளை ஈக்குலிபிரியம் வைக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அந்த ஆன்சர் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். சில டைம் 5 மார்க் கொஸ்டின் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ், ஸ்டேட் த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அண்ட் ப்ரூவ்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக எழுதிட்டு த நெசசரி கண்டிஷன் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சு எழுதணும். ஓகேவா? ஸோ இதோட எந்த கண்டிஷன்னா the sum of the components of the forces in two mutually perpendicular direction in the plane are 0. இதுதான் necessary and sufficient condition. ஓகேவா? இப்போ இதனோட ப்ரூஃப் பார்ப்போம். நெசசரி பார்ட் எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து சஃபிஷியன்ட் பார்ட் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது நம்ம பார்ப்போம். 2 மார்க் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் இது மட்டும் எழுதினா போதும். இது கொஸ்டின், இது ஆன்சர். ஆன்சர் எழுதும்போது நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். எப்படி? the necessary and sufficient condition for a system of forces to keep a particle in equilibrium is that the sum அப்படி போட்டு நீங்கள் எழுதணும். ஓகே, இப்போ ப்ரூஃப் 5 மார்க் அப்படியே பார்க்குறோம். கண்டினியூ பண்ணலாம் ப்ராப்ளத்தை. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியம் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ ஈக்குலிபிரியம் ஃபோர்ஸஸ் நமக்கு என்ன தெரியும்? நமக்கு அதோட ரிசல்டன்ட் 0. அதுதான் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். ஸோ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்லும்போது நெசசரி பார்த்துக்கு n ஃபோர்ஸஸ் எடுத்துக்க போகிறோம். இல்லை the forces be F1 வெக்டார், F2 வெக்டார், எக்ஸெட்ரா Fn வெக்டார். இப்போ the resultant forces acting on the particle, இது எல்லாமே ஒரு பார்ட்டிகல் மேலே செயல்பட்டு இருக்கு. அப்போ அதோட ரிசல்ட் என்ன பண்ணுவோம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இஃப் த பார்ட்டிகல் இஸ் இன் ஈக்குலிபிரியம்னா அது ரிசல்டன்ட் 0. அப்போ இது 0 பண்ணும்போது 0 வெக்டார் பண்ணும்போது 0 வெக்டார். ஏன்னா இங்கே வெக்டாரில் தான் ஆட் பண்ணுறோம். வெக்டார் அடிஷன்ஸ் அகைன் வெக்டார், அதனால 0 வெக்டார் போடுறோம். ஓகே, இப்போ இதனோட நம்ம ஐஜேன்றது என்னன்னா யூனிட் வெக்டார் இன் 2 பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ஜென்ரலாக ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க டைரக்ஷன் ஐ இன்ட்டும் ஒய் ஆக்சிஸில் இருக்கிற யூனிட் வெக்டரை ஜேன்னு நம்ம எடுத்துப்போம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் 1 இந்த ஐ வெக்டரில் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அதே போல் இந்த ஈக்குவேஷன் 1 ஜே வெக்டரில் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்படியே டாட் வரும். F1 டாட் ஐ ப்ளஸ் F2 டாட் ஐ ப்ளஸ் எக்ஸெட்ரா வந்துடும். அப்போ இதுதான் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அப்போது the particle is, if the particle is in equilibrium, then the sum of, இங்கே பாருங்க, sum of components F1 F2 ஒவ்வொரு components of the forces, இது ஒரு component, இது ஒரு component, இது I component, இது J component. அப்போ if the particle is in equilibrium, then the sum of components of the forces in two mutually perpendicular directions are 0. வந்துச்சா? சம் ஆஃப் காம்போனன்ட், இது ஒரு டைரக்ஷன் 0, இது இன்னொரு டைரக்ஷன் 0. இதுதான் நெசசரி பார்ட், போதுமானது. தேவையானது சஃபிஷியன்ட் பார்ட்னா இப்போ இந்த காம்போனன்ட்ஸ், சம் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இந்த மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் 0 நம்ம எடுத்துக்கிட்டு எதை ப்ரூஃப் பண்ணணும்? ஈக்குலிபிரியம் ப்ரூஃப் பண்ணணும். சஃபிஷியன்ட் பார்ட் பாருங்க. அப்படியே இந்த சம் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆர் 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டாட் ப்ராடக்ட் பண்ணி ரிவர்ஸில் அப்படியே போடுறோம். இது ரெண்டும் தனித்தனியாக 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த டாட் ஐ காமனாக வெளியே எடுத்துக்கலாம், டாட் ஜேவை காமனாக வெளியே எடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எப்போல்லாம் இந்த ஏ டாட் பி வெக்டார் 0னா இது மூணுத்தில் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருக்குது. என்ன அர்த்தம்? ஏ கிராஸ் ஏ வெக்டார் வந்து பர்பெண்டிகுலர் டு பி வெக்டார்னு சொல்லலாம். இல்லைன்னா ஏ வெக்டார் 0வாக இருக்கலாம், ஆர் பி வெக்டார் 0வாக இருக்கலாம். இப்போ நம்ம இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி டாட் ப்ராடக்ட்னா ஒன்று பர்பெண்டிகுலர் டு ஐ வெக்டார் அண்ட் பர்பெண்டிகுலர் டு ஜே வெக்டார், இது ரெண்டு அட் டைமில் இருக்குன்னா ரெண்டுமே டாட் ஐ டாட் ஜே வருது. ஓகேவா? அப்படி இல்லைனா இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0ன்னு வரும். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் டு ஐ வெக்டார் ஜே வெக்டார் வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி அது எல்லாத்துக்கும் பர்பெண்டிகுலராக இருக்க முடியும்? அது பாசிபிள் கிடையாது. அப்போ எது ஒரே ஒரு பாசிபிள்? இந்த வெக்டாருக்குள்ளே இது 0வாக இருக்க முடியும். அப்போ அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0. தட் இஸ் F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் எக்ஸெட்ரா ப்ளஸ் Fn வெக்டார் ஈக்குவல் டு 0. சஃபிஷியன்ட் பார்ட் ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போ நெசசரி பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஈக்குலிபிரியம் எடுத்துட்டு இந்த சம் ஆஃப் காம்போனன்ட்ஸ் of the forces in two mutually perpendicular directions 0ன்னு எடுத்திருக்கோம். சஃபிஷியன்ட் என்ன எடுத்திருக்கோம்? sum of components 0ன்னு எடுத்துட்டு அந்த they are in equilibrium. ஈக்குலிபிரியம்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0ன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். hence the problem.